விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் நடத்தும் உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சிறம்பட செயல்பெற்று வரும் தலைமை ஏற்று நடத்தி வரும் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். முதல்ல ஒரு கேள்வி, இந்த மண்ணில் நம்ம கடமை என்னங்க? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? சீரியல்ஸ் பாக்குறதோ, கிரிக்கெட் மேட்ச், இப்ப புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ரீல்ஸ் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிட்றது, தூங்குறது, மொபைல் நோடுறது. இதை தானங்க நம்ம கோழி கூட செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மண் நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. காற்று, மண், வீடு, வேலை, தண்ணி. அதுக்கு பதிலா நம்ம இந்த மண்ணுக்கு என்னங்க கொடுக்குறோம்? ரோட்ல குப்பை, ஆற்றுல பிளாஸ்டிக் அண்ட் பஸ்ஸுல எச்சில் பிளாஸ்டிக். இதெல்லாமாங்க நம்ம கொடுக்குற நன்றி. ரோட்ல நம்மளே குப்பையை போட்டுட்டு ஊரு சுத்தமா இல்ல, நாடு சுத்தமா இல்லைன்னா இதுல என்னங்க நியாயம் இருக்கு? முதல்ல இயற்கையை பத்தி பேசலாம். மரம் நட சொன்னா நாளைக்கு பாக்கலாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு மட்டும் நமக்கு உடனே டைம் கிடைக்கும். ஒரு மரம் நடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த மரம் நட்டா நாளைக்கு நமக்கு அது என்ன திருப்பி கொடுக்குதுன்னு பாருங்க. தண்ணி, காற்று, இன்னும் சொல்ல போனா கரண்ட் பில்ல இருந்து கூட கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் கொடுக்கும். சமூக ஒற்றுமை, சாதி மதம் எல்லாம் மறந்து ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா எதிர்த்த வீட்டுல யாரு இருக்காங்கன்னு தெரியல, பக்கத்து வீட்டு பாட்டி கூட பேச கூட எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம ஒன்னா இருந்தா மட்டும்தான் நம்ம நாடு வலிமையா இருக்கும். இல்லைன்னா வைஃபை சிக்னல் மாதிரி இருந்தும் இல்லாத மாதிரி தான். நாட்டுக்கான கடமை, நேர்மையா உழைக்கணும், சட்டத்தை மதிக்கணும். ரெட் சிக்னல்ல நிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைப்போம். ஆனா அது ஆக்சிடென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் பில்ல இருந்து நம்மளை காப்பாத்துதுன்னு உணர மாட்டோம். ரெட் சிக்னல் நிக்காம போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டா உடனே ரூல்ஸ்னா ஸ்ட்ரிக்டா இருக்கணும்பா அப்படின்னு டயலாக் மட்டும் பேசுவோம். நம்ம பண்பாடு, தமிழ், கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. இது இல்லைன்னா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மாதிரி பேர் இருக்கும், ஆனா பெருமை இருக்காது. என் உரைய முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரி. இந்த மண்ணுல நம்ம கடமைங்கிறது பெரிய பெரிய புரட்சிகள் பண்றதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல தினமும் பின்பற்றுறது. நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதாது, நம்ம நாடும் நல்லா இருக்கணும். இந்த மண்ணுல நம்ம கடமை அப்படிங்கிறது பெரிய ஹீரோ ஆகுறதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல சிட்டிசனா இருந்தாலே போதும். தங்களது விவசாய சங்கத்தில் தங்களது தொழில் மற்றும் உங்களது சேவை மென்மேலும் சிறக்க இறைவனிடம் வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.